அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு பட்டினத்தாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியது. ஒரு பாடல்லேருந்து தொடங்குவோம். "ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையிலொன்ற போதைய பிரித்தொடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறவியில் காண்பேன் இனி." பட்டினத்தாரோட தாயார் இறந்த பிறகு அவருடைய உடல தகனக்கிரியை செய்யும்போது இந்த பாடல பாடுனாரு அவரு. 10 மாதங்கள் தன் உடம்பெல்லாம் வருத்தி ஐயோ என்று சுமந்து அருகில் இருப்போர்க்கெல்லாம் எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சி அடைந்த என் தாய் 2 கைகளால் என்னை ஏந்தி எனக்கு பால் கொடுத்து என் அன்னைய நான் இனிமேல் எப்ப பார்ப்பேன்ற மாதிரியான ஒரு கருத்துள்ள இந்த பாட்டு. இந்த பாட்டு இவர் பாடினதும், இது மாரி பல பாடல்கள் பட்டினத்தடிகளாருடைய பாடல்கள்ல பல கருத்துக்கள் இருக்கக்கூடிய பாடல்களை இவர் பாடியிருக்காரு. இவரு காவிரிப்பூம்பட்டினத்தில வாழ்ந்து வந்தவரு. சிவநேச செட்டியார்ன்னு அங்க இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சிவபக்தர் அவரு. அவருடைய துணைவியார் வந்து ஞானக்கலை ஆச்சி. இந்த 2 பேருக்கும் அருந்தவ புதல்வரா அவதரிச்சவர் தான் பட்டினத்தார். இவரு தென் திருவெண்காடு சுவாதரண்ய பெருமாளுடைய அ பெருமான் அ திருவருளால பிறந்ததுனால, இவரு ஸ்வேதாரண்யர்னே பேர் வச்சிருக்கிறாங்க. பிற்காலத்துல தான் திருவெண்காடார்ன்னு சொல்லி மக்களால் அழைக்கப்பட்டவர். இவரு சிவபெருமானின் திருவருளால குபேரனாவே பொறந்ததா இவங்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய இதுவும் இருந்தது. இவரு வந்து தன்னுடைய 5 வயசுலயே தன்னுடைய தந்தையாரை இழந்துடுறாரு. இவரு வந்து 6 வயசு இருக்கும்போது சிவபெருமான் கனவுல தோன்றி, "நீ வந்து சோமவாரம் நீ என்னோட கோயிலுக்கு வான்னு" சொல்றாரு. அந்த மாரி ஒரு மறுநாள் கோயிலுக்கு அங்க போம்போது, அங்க சிவபெருமானே ஞான ஆசிரியரா இருந்து அவருக்கு தீட்சை குடுத்து, அவருக்கு ஒரு பெட்டி ஒண்ணு வழங்குறாரு. அந்த பெட்டியில வந்து ஒரு ஸ்படிகலிங்கமும், மரகத பிள்ளையாரும் அது உள்ள இருந்தது. இருந்துட்டு அவரு மறைஞ்சிடுறாரு. இந்த 2யும் வச்சு நாள்தோறும் சிவபூஜை செஞ்சுட்டு வராரு. அதே மாரி சிவனடியார்களுக்கெல்லாம் இவர் அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தாரு. அடுத்து இவருக்கு வந்து குரு பூஜைக்கே காசு இல்லாம இருந்தப்போ, ரொம்ப வேதனை அடைகிறாரு. அவங்க தாய்கிட்ட சொல்லி, "அம்மா எனக்கு வந்து சிவனடியாருங்களுக்கு பண்றதுக்கு இல்லையம்மான்னு" சொல்லும்போது, அன்னைக்கு நைட்டு கனவுல வந்து சிவபெருமான், "நீ கவலைப்படாத, செல்வம் உன் வீட்லயே இருக்குன்னு" சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. காலைல எழுந்து பட்டினத்தார் எழுந்து தன்னுடைய வீட்ல பார்க்கும்போது பார்த்தா பெரும் செல்வம் இருந்தது. ரொம்ப அவர் சந்தோஷம் அடைஞ்சு வர பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாரு. பட்டினத்தார் வந்து நல்ல அ வளர்ந்த பிறகு சிவகலைன்ற ஒரு மங்கைய அவரு கல்யாணம் பண்றாரு. தன்னுடைய குலத்தொழிலா இருக்கக்கூடிய வாணிபத்த தான் அவர் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாரு. காவிரி பூம்பட்டினத்திலேயே தனவணிகர் ஆ பட்டினத்தார விட சிறந்தவரோ, பெரியவரோ யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ஊர்லயே இவரு தான் பெரிய செட்டியார்ன்னு சொல்லி பேர் எடுக்கிறாரு. பட்டினத்தாருக்கு வந்து ரொம்ப வருடங்கள் குழந்தை இல்லாம இருக்கு. அதனால ரொம்ப வேதனை அடையறாரு. அக்குறைய வந்து அ தீர்க்கறதுக்காக திருவிடைமருதூர் பெருமான் முன்னாடி மனமுருக வேண்டுறாரு. "எப்பா எனக்கு ஏதாவது குழந்தை குடுப்பான்னு" சொல்லிட்டு. இந்த இத கேட்டு மனம் மகிழ்ந்து, மனம் உருகி, அ இவங்க வந்து அடியார்களுக்காக வச்சிருந்த செல்வத்த அ திருப்பணிகள் நெறைய இவங்க செஞ்சுட்டு வராங்க. தம்பதியினோட கனவுல வந்து சிவபெருமான் தோன்றி, "நான் வந்து இந்த தீர்த்தக்கரையில வில்வ மரத்தடியில ஒரு ஆண் குழந்தையா கிடப்பேன்னு" சொல்றாரு. "நீங்க என்னை எடுத்து வளங்கன்னு" சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. அப்போ இவரு வந்து அந்த இடத்துக்கு ம் அ போம்போது, அங்க வந்து ஒரு செட்டியார் வந்து, "நீங்க இவரு அந்த குழந்தை எடைக்கு நான் இந்த குழந்தைய குடுக்குறேன். இந்த குழந்தை எடைக்கு சமமான ம் பொண்ணு குடுக்கணும்னு" சொல்றாங்க. அது மாதிரி அவரு அந்த ஏழ்மை நிலையில இருந்தவர்கிட்ட, இவரு அப்பவே 1000 பொற்காசுகள் குடுத்து அந்த குழந்தைய வாங்குறாரு. அந்த குழந்தைய வந்து மருதபிரான் பெயரிட்டு வளர்க்குறாங்க. ஆ நல்ல அ
குழந்தை வளர்ந்து வளர்ந்து வந்து ம் கப்பலுக்கு வந்து இந்த வாணிபத்துக்காக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த மாரி ஆ கப்பலுக்கு அனுப்பிச்சு வச்சா வரும்போது பார்த்தா வெறும் எரு மூட்டைங்க தான் இருந்திருக்கு. தவிட்டு மூட்டையும், எரு மூட்டையும். அப்போ ரொம்ப அப்பா வந்து கவலைப்படுறாரு. கவலைப்பட்டு, "எ என்னடா இது? இந்த மாரி நம்ம வாணிபத்துக்கு அனுப்பிச்சு, நம்ம ஒரு புள்ள கத்துக்காம இந்த மாரி உதவாதத வாங்கிட்டு வந்திருக்காங்களேன்னு" சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ அந்த இதில கதையில கூட நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த வரட்டிய இது பண்ணி உடைக்கும்போது, ஆ அதில வந்து வைரங்கள் இதெல்லாம் இருக்கு. ஐயோ! நம்ம புள்ளைய நெனச்சு இவ்வளோ இது பண்ணோமேன்னும்போது, அப்போ வந்து அ அ அவருடைய வீட்ல அவங்க பையன் இருந்த அறைய தெறந்து பார்க்குறாங்க. ஆ அந்த அறையில யாருமே இல்ல. அங்க வந்து ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கு. ஆ பெட்டி இருந்தத பார்த்து, அ அந்த பெட்டிக்குள்ள வந்து ஒரு பட்டு துணியும், ஒரு ஊசியும் இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஓலைச்சுவடி ஒண்ணு இருக்கு. அந்த ஓலைச்சுவடியில "காதற்ற ஊசியும் வாராது காண் கடை வழிக்கேன்னு" சொல்லி எழுதியிருந்தத பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் அ அவரு உடைஞ்சு போயிடுறாரு. அப்போ பொதுவா இந்த ஒரு ஒரு வார்த்தை வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா ஒரு சில வார்த்தை ஈஸியான வார்த்தையா இருக்கும். அது கூட ஒரு சிலருக்கு பெரும் மாற்றத்த வாழ்க்கையில ஏற்படுத்தும். அந்த மாதிரியான வார்த்தை தான் பட்டினத்தாருக்கு ஏற்பட்டு, அவர் வந்து தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் அ துறந்துட்டு, அ ஊரோட பொது மண்டபத்தில போய் தியானத்தில அமர்ந்தர்றாரு. பசி வரும்போது ஊருக்கு போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த மாரி அ பிச்சை எடுக்கிறத பார்த்து அவங்களுடைய குலப்பெருமையே போதுன்னு சொல்லி அவங்களுடைய அ அ அக்கா, தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்கும் இல்லையா? தம்பி பிச்சை எடுக்க தனக்கு ஊர்ல அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு விஷம் கலந்த ஒரு அப்பத்த குடுக்குறாங்க. அந்த அப்பத்த அவர் கையில எடுக்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிடுது. அந்த அப்பத்துல வந்து விஷம் கலந்திருக்குன்னு. அப்போ அந்த அப்பத்த தூக்கி ஓட்டு மேல வீசும்போது சொல்றாரு, "தன் வினை தன்னைச் சுடும், ஓட்டப்பும் வீட்டைச் சுடும்ன்னு" சொல்றாரு. அப்புறம் அந்த வீடே எரிஞ்சு சாம்பலாகுது. இதே மாதிரி இருந்த காலத்துல இவரு வந்து அ ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போறாரு. இவரு வந்து ஒரு இடமா இல்ல. ம். அவரு இந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் போய் சிவன வழிபாடு பண்றாரு. அதுல முக்கியமா ஆ திருப்பாதிரிப்புலியூர், அதிகை அதிகை வெண்ணெய்நல்லூர், அ அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல ரொம்ப நாள் தங்கியிருக்காரு. அங்க அந்த சிவன வந்து நெறைய பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அந்த மாரி தங்குன சமயத்துல கூட ஒரு தடவ யாசகம் எடுத்து உண்றதுக்காக யாசகம் எடுக்கிற சமயத்துல, அவரு வந்து கள்வன் நெனச்சு அந்த வீட்டம்மா எல்லார்கிட்டயும் சொல்லி அ நரிஸ் நல்ல அடி வாங்கியிருக்காரு. அடி வாங்குனோனே மறுநாள் வந்து அவர் கள்வன் இல்லன்னு சொல்லிட்டு, மன்னிப்பும் ம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து நேரா கெளம்பி, ம் திருஆலங்காடு போயிருக்காரு. அ காலத்தீஸ்வரன வழிபாடு பண்ணிட்டு, அங்கருந்து ஒற்றியூர் வராரு. ஒற்றியூர்லயும் பல நாள் தங்கியிருக்காரு. சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு கும்பிட்டுட்டு இருந்த காலத்தில, அதுக்கப்புறம் ஒரு நாள் கடற்கரை ஓரமா நடந்து போறாரு. அங்க மணற்குவியல்ல பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்கும்போது, அந்த மணற்கூண்டுல வந்து அந்த பசங்கள் விளையாட்டு காட்டுறதாக அப்படியே கொஞ்சம் மறைஞ்சு மறைஞ்சு எழுந்துக்கிற மாரி அந்த பரிசல் மாரி இருக்கும் இல்லையா? அந்த இதில மறைஞ்சு மறைஞ்சு எழுந்துக்கும்போது, ஒரு முறை மறைஞ்சு எழுந்துக்கும்போது, உள்ள சிவலிங்கமா அவர் முளைத்தெழுறாரு. இது வந்து எல்லா ஊர்லயும் காவிரிப்பூம்பட்டினத்துலருந்து ஒற்றியூர் வரைக்கும் செய்தி பரவி, எங்கெங்க இருந்தோ ஜனங்க வர ஆரம்பிச்சுடுறாங்க. ஆக்சுவலா ம் இதுல வந்து பின்னால இந்த இடை சொருகல்ன்ற மாதிரி இவருடைய இதுல வந்து கையில ஒரு கரும்பு கடை சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா அவரு இந்த திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான வாழ்த்தி பாடுறார் கேளுங்களேன். "கண்டம் கரியதாம் கண்மூன்றுடையதாம் அண்டத்தைப் போல அழகியதாம் தொண்டர் உடலரு உடலுருக தித்திக்கும் ஓங்கு புகழ் ஒற்றியூர் கடலருகே நிற்கும் கரும்பே" அப்படின்னு வாழ்த்தி சிவன வாழ்த்தி பாடுறாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, பின்னாள்ல இடைச்சர்களா அந்த கரும்பு எங்க இனிக்குதோ, ஆ அங்க தான் வந்து அ ஜீவசமாதி அடையணும். அப்படிலாம் இல்ல. அவர் பல இடங்களுக்கு போய் சிவபெருமானை நோக்கி பாடி, பல முறை தியானங்கள்ல ஈடுபட்டு, திருவொற்றியூர் ஒற்றியூர் வந்து சிவபெருமானுடைய இந்த ஸ்தலத்தில தான் இதுவாகணும், இங்க தான் வந்து இதுவாகணும்னு இருந்திருக்கு.
அவரு வந்து அந்த சிவன பத்தி பெருமையா பாடுறதும், அந்த ஊர்லோட ஒரு சிறப்பு கடல் அருகே வந்து இந்த நிற்கும் கரும்பேன்றாரு பாடல்ல. அவருடைய பாடல் இருக்கு. அத வந்து என்னன்னா, மருவி பிற்காலத்துல வந்த சருகளா அந்த ஊர்ல எந்த ஊர்ல இருக்கோ, அந்த ஊர்ல போய் நீ வந்து இதுவாகணுன்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்து வந்தது. ஆக்சுவலா உண்மையான கதைகள்ல, உண்மையான இதுல வந்து இந்த மாரி இருந்திருக்கு. அதனால இந்த சிறப்பான ஒரு ஸ்தலத்துல, சிறப்பான ஸ்தலத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, தூரத்துல இருக்கவங்க ஒரு முறையாச்சும் அந்த திருவொற்றியூர்ல கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய பட்டினத்தாருடைய ஜீவ சமாதி தரிசனம் பண்ணணும். அவருடைய ஆசி எல்லாரும் பெறணும். இன்னைக்கும் அருமையான பூஜையும், அருமையான ஸ்தலமா இன்னைக்கு இருக்கு. உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு பத்திரகிரியாருடைய பதிவுல நம்ம பார்ப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.